ஆஸ்திரேலிய தமிழ் ரசிக பெருமக்களே, நாம் இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே இங்கே உங்களோடு சந்திக்கின்றோம். இணையம் மூலமாக இப்பொழுது பல்லாயிரம் ரசிகர்களை அவர்களுடைய மனங்களை கவர்ந்த திரு வீரமணி கண்ணன் அவர்கள் இங்கே கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரை நேரே பார்ப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் எங்களோடு பேசும் பொழுது யூடியூப் வழியாக ஏதோ பக்கத்திலிருந்து நாங்கள் எல்லாம் அனுபவித்த விஷயங்களை வித்தியாசமான கோணத்திலே சொல்வதையெல்லாம் நாங்கள் பார்த்து அனுபவித்திருக்கிறோம். நேரே காண்பது அதை எப்படி சொல்வது, வார்த்தைகளை தேட முடியாது. அவ்வளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் அன்பு சகோதரரே கானாப்பிரபா அவர்களே. இன்றைக்கி உங்களை நேராக சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். சிட்னியில் அதுவும் எப்போவும் நம்ம முகநூல் வழியாக நிறைய பேசுவோம். ஏன்னா நம்மளுடைய கனெக்ட் ரெண்டு பேருக்கும் ஒரு பொது கனெக்ட் யாருன்னா இசைஞானி அவர்கள். கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கி உங்களை நேராக சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்தை, இந்த அற்புதமான ஒரு சந்திப்பை நிகழ்த்தி கொடுத்த என்னுடைய ஆஸ்திரேலியன் தமிழ் அசோசியேஷன் அவர்கள் சங்கத்தின் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் பாசத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த வார இறுதியில், அதாவது அக்டோபர் 11ஆம் தேதி தேன் சிந்துதே வானம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. பேரை கேட்டாலே அப்படியே தேன் சிந்தும் அப்படியான ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறீர்கள். அதற்கு முன்னாடி உங்களை பற்றி, உங்களுடைய இசை குடும்பத்தை பற்றி நான் சொல்லுவதென்றால், இன்று இந்த வார இறுதியிலே உங்களுடைய அப்பாவை பற்றி நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆண்டவன் சிலரை தங்களுடைய தூதுவராக அனுப்பி வைப்பார். உங்களுடைய அப்பாவினுடைய அந்த ஐயப்பன் பாடல் என்பது எத்தனை லட்சம் பேரை, எத்தனை கோடி பேரை அப்படியே இந்த ஐயப்பன் உலகுக்கு எடுத்து வந்திருக்கிறது. அந்த பேரை, அந்த பாடலை பற்றி சொன்னாலே உங்களுடைய அப்பாவை பற்றியும் தெரியும், ஐயப்பனை நோக்கி எல்லோரும் வழிபடுவார்கள். அவ்வளவுக்கு அதெல்லாம் ஒரு வரம் என்று சொல்ல வேண்டும் இல்லையா? பெரிய பாக்கியம். உங்களுடைய அப்பாவை பற்றி சொல்வதற்கு முன்னர், அதுக்கு முன்னரையே உங்களுடைய அப்பாவுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தலைமுறையாக ஒரு பெரிய லெகசி ஒன்று இருக்கிறது. நிறைய பேருக்கு வீரமணி சாமி அவருடைய மகன் அப்படின்னு தான் தெரியும். வீரமணி சாமின்னா நல்லா ஐயப்பன் பாடல் இப்போ உலகில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். ஐயப்பன் என்ற தெய்வத்திற்கு 2 ஜாம்பவான்கள் சாமரம் வீசி ஐயப்பன் என்ற தெய்வத்தை ஆட்கொண்டவர்கள் 2 பேர். ஒன்று என்னுடைய தந்தையார் வீரமணி அவர்கள், மற்றொருவர் வாழும் இசை மகான் பத்மவிபூஷன் டாக்டர் KJ யேசுதாஸ் அவர்கள். மலையாளத்தில் எப்படி ஜேசுதாஸ் ஐயாவோ அது மாதிரி தமிழுக்காக வீரமணி ஐயா பாடின அத்தனை ஐயப்பன் பாடல் பிரமாதம். அந்த ஐயப்பன் பாடல்கள் வரிசையை மட்டும்தான் எங்களுடைய லெகசி கிடையாது. என் அப்பா வீரமணி அவருடைய தாத்தா, அதாவது என் அப்பாவுடைய அம்மாவுடைய அப்பா, அவர் யாருன்னா கோட்டீஸ்வர ஐயர்னு அவருடைய பெயர். அவர் யார் அப்படின்னா, இந்த கர்நாடக சங்கீத இசை உலகத்தில் பாடுற எல்லாருக்குமே தெரியும் 72 மேளகர்த்தா ராகங்கள்ட்ட இருக்குது. அதுதான் பேரண்டல் ராகாஸ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக். அந்த 72 ராகத்தை யார் முழுமையாக கற்று தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் எந்தவித இசை வடிவத்தையும் அசால்ட்டாக கையாண்டு பேக்கெட் உள்ள போட்டு போயிடலாம். அந்த அளவு ஒரு மகத்துவங்கள் அந்த 72 தாண்டி எதுவுமே கிடையாது. எந்த இசையும் கிடையாது. நான் சொல்கிறது கர்நாடக இசை, பக்தி இசை, சினிமா இசை இல்லை. எல்லா கசல், நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா அந்த கசல் இசையும் இந்த 72 உள்ளதாக இருக்குது. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதனால தான் இதை நம்ம பேரண்டல் ராகாஸ்னு சொல்கிறோம். இந்த 72 மேளகர்த்தாவில் வைத்தியநாத ஐயருக்கு அப்புறம் முதன் முறையாக முருகன் பேரில், தமிழ் கடவுள் முருகன் பேரில் கந்த கானாமிருதம் அப்படின்னு சொல்லிட்டு 72 மேளகர்த்தா ராகத்தில் தமிழ் கீர்த்தனைகள் இயற்றியவர் என்னுடைய கொள்ளு தாத்தா. அற்புதம். ஸ்ரீமான் கோட்டீஸ்வர ஐயர். இது மெயினாக ஏன் நான் சொல்ல வரேன்னா, எனக்கு குலதெய்வம் முருகன் தான். எனக்கு கனெக்டிவிட்டி ஸ்ரீலங்கன் மக்களோட ஏற்பட்ட ஒரு கனெக்டிவிட்டி எப்படின்னா, இலங்கை தாய் தமிழ் திருநாட்டின் கனெக்டிவிட்டி நல்லூர் மூலமாக தான் எனக்கு ஏற்படாது. நல்லூர் முருகன் மூலமாக தான் நான் நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன். நல்லூர் முருகனுக்கு, அதேமாரி கண்டி கதிர்காம கந்தனுக்கு நான் பாடியிருக்கேன். அதேமாரி கொழும்புல ஜிந்துப்பட்டி முருகன் கும்பாபிஷேகத்துக்கு 2 வாட்டி நான் போய் பாடியிருக்கேன். பொதுவாகவே முருகனை பற்றி நிறைய நான் திருப்புகள்லாம் பாடியிருக்கேன். நிறைய தமிழ் இசை நிறைய பாடியிருக்கேன். சித்தர்கள் 18 சித்தர்கள் இயற்றிய மொத்த பாடல்கள் 40,000 பாடல்களை நான் ஒரிநாடாக்களாக வெளியிட்டுள்ளேன். அது மட்டும் இல்லாது திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை முதன் முறையாக ஆசியாவிலேயே 32 ராக கம்போஸ் பண்ணி அந்த 3120 கன்னிகளையும் முழுதாக பாடியுள்ளேன். அற்புதம், அற்புதம். ஸோ இதுதான் நான் பக்தி இசைக்கு ஆற்றிய தொண்டுகள்.
ஐயப்பன் டிஎன்ஏலே அது இருக்குது, அதனால் அது அப்படி இருந்து தாத்தாவுடைய இந்த கொள்ளு தாத்தாவுடைய முதன் முறையாக அவருடைய நினைவு அஞ்சலியாக அடுத்த மாதம் நவம்பர் 8 சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் விழா எடுக்கிறேன். இந்த வருஷத்துலேருந்து அந்த விழா தொடருது. இது என்னுடைய தாத்தா பேரில் 2 பெரிய இசையறிஞர்களுக்கு தாத்தா பேரிலேயே விருதும் கொடுக்குறேன். கந்த கானாமிர்தம், கோட்டீஸ்வரய்யர் விருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சூஸ் பண்ணி தரேன். அது மாதிரி இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக நிறைய நல்லது பண்ண போகிறோம். அதாவது தமிழ் இசை பயிலும் மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபண்டிங் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்டு ஃபண்ட் பண்ணோம், நீங்கள் போய் கற்றுக்கோங்க இலவசமாக. அது உலகம் முழுக்க எங்கேயுமே இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, தமிழ் இசை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு பொருளாதாரம் இன்றைக்கி எல்லாருமே ஒரே பொருளாதார தட்டில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ அவங்களுக்கு சார் இந்த மாதிரி நாங்கள் போகிறோம், எங்களுக்கு மாதம் $30 ஃபீஸுனால் எங்களுடைய ட்ரஸ்ட்டு அதுலேருந்து பே பண்ணணும். அவங்க போய் தாராளமாக பாட்டை கற்றுக்கலாம். இதனால் இது இந்த முயற்சி நான் ஏன் இப்போ எடுத்தேன்னா, எனக்கு இப்போ வயசு 50 கரெக்ட். இந்த 50 வயசில் தான் எனக்கு அது கனவு இப்போ தான் பூர்த்தியாகுது. என்னுடைய கனவுகளும் இன்னும் நிறைய இருக்குது. நான் இன்னும் சாதிக்கவே இல்லை எதுவும். இனிமேல் தான் இன்னும் நிறைய சாதிக்க போகிறேன். அதனுடைய லட்சியங்களை நான் கண்டிப்பாக கானாபிரபாட்ட சொல்ல போகிறேன் இந்த பேட்டி மூலமாக. அதுக்கு ரூட்டு தான் நான் எடுத்த அந்த புது பயணம், இசைஞானியுடைய ஒரு ஜேர்னி. அதாவது பக்தியில் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இதே சிட்னி ஐயப்பன் கோயிலுக்கு வருஷம் வந்துட்டுருக்கேன் பாட்டு பாடுறதுக்கு. அது மாலை போட்டுன்னு நான் இங்கே ஆஸ்திரேலியாவில் என்னால் முடிஞ்சது ஒரு பக்தியை ஒரு ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணிட்டு போகிறேன். இங்கே வென்ட்வர்த் ஐயப்பன் டெம்பிள்லையும், மெல்பர்னில் கண்ணப்பன் அடியார்கள் திருக்கூட்டம்னா அவங்களுக்கும், அடிலேடு செல்வனார் கோயிலையும் பாட்டு போவேன். இதுதான் நம்மளுடைய ரொட்டீன் ஜேர்னி. ஆனால் இப்போ தான் நான் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு இது மூலமாக தான் நமக்கு இது தெரிஞ்சுது. இது நான் எதேர்ச்சியாக இந்த இன்டர்வியூ இசைஞானியை பற்றி நான் ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் சரி, எனக்கு என்னென்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் பாடல்களை கொண்டாடும் விதம் எனக்கு ஸ்லாகிச்சு போகிறத விட இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு இசை அவ்வளோ சர்வசாதாரணமாக இசைஞானி தன்னுடைய இசையின் மூலமாக எவ்வளோ ஒரு சாதனைகள் பண்ணிருக்காரு. நீங்கள் இதை கேளுங்க, இதை கேட்டு இசை கலைஞராக விரும்புபவர்கள் இது மாதிரி கேளுங்க பாட்டை. இது மாதிரி நான் இசையமைப்பாளர் ஆனதுக்கு இன்ஸ்பிரேஷனே இசைஞானி தான். என்னோடய ரத்தம், என்னுடைய நாடி நரம்பு எல்லாமே இசைஞானி தான். ஏன்னா அவர் போட்டு கொடுத்த ஒரு ரூட்டில் தான் நான் இன்றைக்கும் போயிட்டுருக்கேன். சினிமாவில் போல, ஆனால் பக்தியில் இன்றைக்கி நான் அடைய வேண்டிய ஒரு உயரத்தை ஓரளவு அடைந்து விட்டேன். எஸ்பிபி கூட 1000 பாடல்கள் என்னுடைய ஜேர்னி. என்னுடைய பக்தி இசையிலே 1000 பாடல்கள் எஸ்பிபி பாடிருக்கார். அதில் திருவண்ணாமலை சிவன் பாடல்கள் மட்டும் 300 பாடல்கள். அதே மாதிரி என்னுடைய இசையில் பாடாத பாடல்களே கிடையாது. இங்கே ஆஸ்திரேலியா எல்லா அனுராதா ஸ்ரீராம் எல்லோரும் என் இசையில் பாடிருக்கான். ஸோ இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு ஒரு கடவுள் கொடுத்துருக்காரு. இது இப்போ இளையராஜா சாருடைய பாடல்களை அதை அழகாக எப்படி அவர் கையாண்டிருக்காரு. அதாவது அவர் பண்ண நம்ம சீக்கிரட்டை சொல்லலை, அவர் எத்தனை இசை வித்துக்களை அதில் போட்டிருக்காரு, அவருடைய உழைப்பு என்ன. இல்லை, அவருடைய அந்த பாடல்களை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அவர் ஒரு இசைக்கடல். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முத்துக்களுமே அந்த கிட்டத்தட்ட ஒரு முத்து அந்த 1000 முத்துக்களுக்கு நான் சொன்னது ரொம்ப துளி. இன்னும் நான் எலைபரேட்டாக உள்ளே போனோன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ அந்த மனுஷன் அஷ்டாவதானியம் அப்படி பண்ணிக்கிற அசாத்தியமாக அந்த காலகட்டத்தில். அதுவும் நீங்கள் அந்த சில இப்போ நாங்கள் இசையமைப்பாளர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை, ஆனாலும் இளையராஜாவினுடைய ஒரு உச்சியில் பாடலிலே கூட ஒரு சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய அடிப்படையினுடைய நுணுக்கங்கள் இருக்கிறது. அவர் அந்த அடிப்படை வெளியே போலங்க. அவர் எந்த இசையமைப்பாளரும் திறமை குறைந்தவர்கள் கிடையாது. ஓகேயா, டவுட்டே கிடையாது. யாருக்கிட்டையுமே ஒரு தனித்திறமை இல்லாமல், ஒரு தனித்துவம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்க முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. இப்போ வரலாம், இப்போ நானே எடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு 50 பாட்டு நல்லா சினிமா பாட்டு பண்ணி வச்சுருப்பேன். அதை டப்புன்னு இறக்கி விடுவேன். எனக்கு சரக்கு தீர்ந்து போயிடுச்சுன்னா நான் காணாமல் போயிடுவேன். ஆனால் இசைஞானி அவர்கள்ட்ட என்ன, இவங்கள்ட்ட தனித்துவம் என்னென்னா, ஒரு பாடலுக்கு எவ்வளவு மெலடி முக்கியமோ பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர்னு சொல்லுவான் அந்த பாடலுக்கு. அதில் அவர் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதையும் ஒரு இன்றைக்கி போனீங்கன்னா ஒரு கிராமத்தில் மதுரையில் போனீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தக 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 தத்தன் தக 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 தர போவாமா ஒரு குலத்துடைய பீஜியத்தை முணுமுணுப்பாங்க அந்த பாமரன்.
மாங்குயிலே பூங்குயிலே ஸோ இந்த பிஜிஎம் எல்லாமே மனசில் பூர்ற அளவுக்கு அவர் ஒப்பனைகள். அது மட்டும் இல்லைங்க, மேற்கத்திய இசை ஒன்றியில் அவர் பண்ண சாதனைகள்லாம் வந்து அளப்பரிய சாதனை. தமிழ்னா பிறந்தது அவர் சாபக்கேடு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்கிறேன், இதுவே ஒரு நார்த்தில் அவர் பிறந்தான்னா அவரை கொண்டாடி தீர்த்துருப்பாங்க. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா யுகம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இசைஞானின்ற ஒரு சிகரத்தை வந்து இன்னி வரைக்கும் யாராவது டச் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து மருந்து கசக்க தான் செய்யும். அது உண்மையை வந்து கசக்கத்தான். எனக்கு வந்து ஃபேனட்டிக் கிடையாது. நான் வந்து எல்லா இசையமைப்பாளரையும் அவருடைய திறமையை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். இது இசைப்புயலையார் ரோமனாக இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜாக இருக்கட்டும், வித்யாசாகராக இருக்கட்டும், தேவாசாராக இருக்கட்டும், எல்லோரும் மிகச்சிறந்த இசையமைப்பாளர்கள், டவுட்டே கிடையாது. நல்ல பாடல்களை கொடுத்துருக்காங்க. பட் இசைஞானி என்பவர் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட இசைஞானியாக இருக்கட்டும், மெல்லிசை மாமன்னராக இருக்கட்டும், கேவி மகாதேவன் ஐயாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏன் ஒரு தனித்துவம்னா காலத்துக்கும் அழியாத பாடலை கொடுத்துருக்கோம். அது பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், பாடல்கள் வடிவாக இருக்கட்டும். இப்போ நம்ம தேன் சிந்தை கானத்தில் வந்து மக்களுக்கு கொடுக்க போகிற ஒரு அருஞ்சுவையே என்ன தெரியுமா? இதுதான். அதுவும் மெயினாக 2K கிட்ஸுக்கு நம்ம எடுக்க போகிற பாடமே அதுதான். நீங்கள் இசை வல்லுநராக அவர் விரும்புகிறீங்களா, இசை எக்ஸ்பர்ட்டாக வருங்களா, என்ன வாங்குறீங்களோ அதெல்லாம் இந்த பாடலில் இருக்குது. உண்மை. அதுவும் இப்போ அதில் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தலைப்பும் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பொருந்தி விட்டது. GK வெங்கடேஷ் அவர்களோடு உதவியாளராக இருந்த பொழுது அமைந்த பாட்டு தேன் சிந்து தேவானம். புது அர்த்தங்கள் படத்துலயே நான் அந்த ஒரு ரீல் என்னை கொண்டு உலகம் முழுக்க பிரபலமாக்கிய ரீல் வந்து அந்த குருவாயூரப்பா பாடல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே வந்து அந்த பாடல் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகாத பாடல். கேளடி கண்மணி அளவுக்கோ கல்யாணம் அளவுக்கோ கொண்டாடப்படாத பாடல். நான் உண்மையாகவே சொல்கிறேன் கானா பிரபு சார், அன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்கிரிப்டே கிடையாது. நான் சொன்னேன் எஸ்பிபி சார் வந்து எப்படி ஒரு போர்வாளாக வந்து எஸ்பிபி சாரும் ஜானகி அம்மாவும் இளையராஜா சாரோட கம்போசிஷன் அதிகம் பகிர்ந்ததில் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கடவுள் கொடுத்த பரிசு அதெல்லாம். இப்போ இளையராஜாவும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு தேவதூதன் தான், அதில் டவுட்டே கிடையாது. அவர் எப்படி எஸ்பிபி சார் வந்து அந்த கம்போசிங்கோட ஒரு கம்போசரோட உணர்வுகளை உள்வாங்கி அந்த ஒரு தன்னுடைய வாய்ஸ் மூலம் எப்படி அதை இன்றைக்கி பாருங்கள் அந்த பாடல் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் ட்ரெண்டு குருவாக இருக்கும். என் ஃப்ரெண்டு சொல்கிறான், நீ டேய் நான் அந்த படத்துலேயே பெரிய பாட்டு 2 பாட்டு கீழடிக்கணும் நீ கல்யாணம் ஆகிடா, நீ இந்த பாட்டை இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டுங்க லைஃப்பில் எல்லாரும் அந்த பாட்டை தன்னுடைய வாழ்வியலோட பொருத்தி பார்க்குறான். அந்த 3 வேரியேஷன் அது நான் உண்மையாக அவர் பண்ணதான் நான் பண்ணேன். நான் ஒன்றும் புதுசாக பண்ணல. இளையராஜா சார் சொல்லிக் கொடுத்து அவர் பாடினாரோ இல்லை பாலு சாராக பாடினாரோ அது எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பாடல் இப்படின்னா இப்படி இருக்கணும், இந்த பாட்டில் இவ்வளோ வேலைகள் இருக்குது, இது யாருக்குமே தெரிஞ்ச சூட்சமாக. அந்த பாடல் வந்து ரதிமதி பிரியான்னு ஒரு அபூர்வமான ராகத்தில் பிஜிஎம் ஆரம்பிக்கும். சகபச நிச பச நிச பச நிப சகபரி நீரி பரி நீரி பரி சசா நிச நிப கரிகா பமபா ஃப்ளூட்டில் வரும். அது மீனாட்சி அம்மனுடைய பாடல். ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி அந்த பாடல் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலின் இளையராஜா சார் வந்து அந்த ராகத்தை பேஸ் பண்ணி போட்டால் நமக்கு அது கவலை இல்லை. ஆனால் எந்த பாடலுமே ராகத்தை அடிப்படையாக கொண்டது இல்லாமல் எந்த பாடலும் வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் இந்த 7 ஸ்வரங்களும் அதில் உள்ளதாக இருக்குது. ஸோ அதை வெளியவே நீங்கள் பண்ணவே முடியாது, அது உள்ளதான் நீங்கள் போயாகும். ஆனால் அவருடைய தனித்துவம் என்னவென்றால் இந்த ராகத்துக்குள்ளேயே நிற்காமல் இந்த ராகத்தை வைத்து ஏன் இப்படி செய்யக்கூடாது அதுதான் என்று அவர் அதோடு போட்டி போடுவார். அதாவது ஹம்சத்துலேயும் ஒரு ராகம் இருக்குது. அது எப்படின்னா ஒரு சாஸ்திரியமான ஒரு விநாயகருக்கு உண்டான ராகம். எல்லா இடத்தையும் கேட்பீங்க, வாதாபி கணபதிம் பஜே. இந்த பாடல் விநாயகா நீனு வீண தெலுங்கில் வந்து தியாகராஜ இயற்றிய கிருதி. இது எல்லாமே வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தை பேஸாக கொண்டது. ஆனால் இவர் என்ன பண்ணார், ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதவந்தனம் செய்யடி கன்னடத்தாய் வீடு எங்கிருந்தாலும். எவ்வளோ அழகா இது அம்சத்துவனிங்க. மயிலே மயிலே பூ மயிலே அந்த இடத்துலயே அவர் வந்து அம்சத்துவனி வந்து அவ்வளோ லைட்டாக கொடுத்தார்.
எவ்வளவோ பாடல்களுங்க. இந்த மாதிரி ஒரு கர்நாடக சங்கீதத்தை ராகத்தை அடிப்படையாக கொண்டு அதை நான் எப்படியும் தர முடியும். ஏன் இவ்வளோ போறீங்க? ஒரு அம்மா என்றைக்காத ஜனனி ஜனனி ஒரு கல்யாணி ராகத்தை கொடுத்துட்டு வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே அடியேனின் தரராரி தரராரி தரிசனம் தர வந்தாள். இந்த கல்யாணத்தை நீங்களும் ரசிப்பீங்க. உங்களுக்கு ராகம் அவசியம் இல்லை. ஆனால் அந்த கல்யாணியில் இவ்வளோ அக்மார்க் நெய் கலக்காத சுத்தமான கல்யாணியை உங்களுக்கும் மகிழ்மார் கொடுத்துருக்காரு. இசைக்கலைஞனால் என்ன போன்ற ஒரு இசை ரசிகருக்கும் அவர் கொடுத்துருக்காரு. அதுதான் அவருடைய சக்ஸஸ். அதுதான் போட்டுதற்குரிய ஒரு விஷயம் இசைஞானி. அதுதான் கலைவாணியால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களை மக்கள் ரசிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், எங்களால் ஒரு எல்லைக்கு மேலே போக முடியாது. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி அந்த ராகங்களை வந்து எப்படி கையாண்டிருக்கிறார், அந்த நுட்பம், ஒப்பீடு, அதாவது இன்னொரு பாடலோடு இதை ஒப்பிட்டு பார்த்து இந்த ராகம் தான், ஆனால் இந்த ரெண்டு பாட்டையும் பார்த்தால் வேறு பார்வை இருக்கும் எங்களுக்கு. ஆனால் அடிப்படை ஒன்று என்பது அடிப்படை ஒன்று. ஆனால் ஜானர் பாருங்க, அதாவது அந்த ராகத்தை இந்த இதுலேயும் நான் கொடுக்குறேன்டா எடுத்துக்கோ, இதுலேயும் நான் கொடுக்குறேன்டா எடுத்து, ஒரு கிளப்பில் வேணுமா நான் கொடுக்குறேன்டா. இப்போ இளமை இதோ இதோ இது சுதந்திரநாசின்னு ஒரு ராகத்தை. இது வந்து ஒரு பக்கா கிளப் வெஸ்டர்ன் சாங். புஞ்சை உண்டு நந்தை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு தான மாறவில்லை எங்க பாரதத்தின் ஒரு ஃபோக். நானாக நான் இல்லை தாயே. எவ்வளோ வேரியேஷன் பாருங்க. என்னை தொட்டு மன்னன் என்று மன்னன் பேரும் என்னடி எனக்கு சொல்லடி. எவ்வளோ வேரியேஷனுங்க. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தா. எவ்வளோ பாடல். மாசி மாசம் ஆள் இதெல்லாம் ஒரே மைனர் ஸ்கேல் எல்லாமே. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. அதாவது ஒரு கம்போசருக்கு தன்னுடைய படைப்பின் மேல் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா, சிங்கரை ஒண்டி மாற்றி சில இடத்துல ஒரே சிங்கர். இப்போ நான் சொன்ன இளமை இதோ புஞ்சை உண்டு எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட் பாலு சார். அப்போது அந்த சிங்கர் மேலே மேகம் கொட்டட்டும் ஆட்டம் பூ மாலை ஒரு பாவையானது. எவ்வளோ வெரைட்டி பாருங்க. இப்போ தேன் சிந்து தேவானத்தில் மக்கள் திளைக்க போகிறதே இந்த ஒரு வெரைட்டி தான். எப்படி ராஜா சார் வந்து இவ்வளோ வெரைட்டி நமக்கு கொடுத்துருக்காரு. இல்லை, அது சிட்னி மக்களை பொறுத்தவரையில் இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி. நீங்கள் சொன்னது போல உங்களுக்கும் ஒரு புதுமையான நிகழ்ச்சி என்று நான் சொல்வதற்கு காரணம் சிட்னிக்கு நீங்கள் வரும் பொழுது ஒரு ஆன்மீக இசை வெள்ளத்தோடு வருவீர்கள். இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் நீங்கள் இப்படி கொடுக்கின்ற இசைஞானி இளையராஜாவுடைய பாடலுடைய நுட்பம், இசை அலசல், அதோடு சேர்ந்து பாடல்களும் வந்து இணைந்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ பாருங்க, அதாவது அந்த பாடலோட எலிவேஷன் வந்து எந்த அளவு ஒரு பேஸ் அவர் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் அது ரொம்ப முக்கியங்க. ஸ்ருதி மாதா லயம் பிதா, இதுதான். இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு ஆர்கெஸ்ட்ரேஷனில் அவர் பண்ண ஒரு இன்றைக்கி என்னங்க குறைச்சல். இன்றைக்கி ஒரு ஒப்பேரா மியூசிஷியன்ஸ் கூப்பிட்டு வந்து யோசிச்சு பாருங்கள். இதே ஆஸ்திரேலியா மண்ணில் ஒப்பேரா மியூசிஷியன்ஸ் கூப்பிட்டு நம்ம இசைஞானி பாடலை போட்டோம்னா அதனுடைய ரிசல்ட்டே வேறு. அதை நம்ம பண்ண போகிறோம். அதனுடைய அடுத்த கனவு அதுதான் கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் வந்து நல்ல இசை என்றைக்குமே வந்து நிராகரிக்க மாட்டாங்க, தேடலே தான் போவாங்க. அவங்களுக்கு அது இன்னும் தெரியாது. இவ்வளோ இருக்கா. நான் இந்த டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்வளோ பேர் என்ன சார், நான் இப்போது அதாவது வேறு ஒரு கல்லூரியில் வேறு ஒரு இசையமைப்பாளருடைய கல்லூரியில் படிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, சார் ஒர்க் ஷாப் எங்களுக்கு படிக்கணும், எங்களுக்கு தெரியணும் சார், இவ்வளோ விஷயம் இருக்கா சார். ஸோ இளையராஜாவை பற்றி தெரியாதவங்க இன்றைக்கி 2K கிட்ஸ், நான் இந்த இசையமைப்பாளர் நான் தப்பு சொல்லலை, அது அவங்க ட்ரெண்டு ஒத்துவமாக பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நீ உண்மையான ஒரு இசை வல்லுநராக நான் இந்த ஃபீல்டில் நீ நினைக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படின்னா இசைஞானியோட பாடல்களை கேட்டு, எம்எஸ்வி ஐயா பாடல்கள் கேட்டு, இந்த மாதிரி பாடல்களை கேட்க உங்களுக்குள்ள ஒரு அந்த இன்ஜெக்ஷன் ஆஃப் மியூசிக்கல் வெர்ஸ்டாலிட்டி, அதைத்தான் நீங்கள் இன்றைக்கி வளர்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மை. இப்போ நீங்கள் சொல்லுகின்ற பாடல்கள் வந்து எங்களுடைய தலைமுறைக்கு சிலது மிகவும் பிரபலமானது அல்லது தெரிந்து போனது, அல்லது நீங்கள் சொன்னது போல் ஒரு படத்தில் வந்து அதிகப்படியாக சில பாடல்களை கேட்டிருப்போம், சில பாடல்களை கடந்து போயிருப்போம். ஆமாம்.
ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு அந்த பாடலுடைய தாற்பயத்தை புரிய வைத்த பிறகு அதை போய் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதே போல் 2K கிட்ஸ் குருவாயூரப்பா பின்னாடி பைத்தியம் ஓடுறாங்க. இன்னைக்கு எங்கே இருக்கு அந்த பாட்டு? அப்படி அதே போல் உங்களுடைய தந்தையாருடைய ஆசை உச்சத்தில் இன்றைக்கு வந்து எங்கேயோ போய் தேடி போய் ஜனவரி 1 பாட்டை தேடி கேட்குறாங்க இல்லையா? எவ்வளோங்க. அதே மாதிரி சின்னப்பதாஸ் படத்தையும் சரி, அதாவது தந்தையார் கூப்பிடும்போதெல்லாம் இந்த ஆறுமது ஆழமல்ல பாடலே தந்தையார் பாட வேண்டியதான் முதல் வருஷத்தில். ஆறுமது ஆழமில்ல அந்த பாடல் பதிவு பண்ணும்போது எங்கள் அப்பா கரூர் ஐயப்பன் கோயிலில் கச்சேரி ஒத்துந்தார். அப்போல்லாம் உங்களுக்கு செல்ஃபோன்லாம் கிடையாதுல்ல. அதான் சொன்னேன், ஐயோ ராஜா நான் ஒத்துட்டேன் ராஜா. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆர்கெஸ்ட்ராவோட தான் ரெக்கார்டிங். ஸோ அப்போ மிக்சிங் கிடையாது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கள் அப்பாவுக்கு அது பக்தியில் தான் இருக்குதுன்னு விதிக்கப்பட்ட ஒரு விதி. இல்லை, உங்களுடைய அப்பா வந்து அந்த காலத்திலே வந்து அவருடைய பாதையிலே மிகவும் பரபரப்பாக இருந்தார். ஆமாம், அதனால் அவர் வந்து டைம் இல்லை. ஆமாம் ஆமாம். ரெண்டாவது அவருக்கு என்னென்னா அந்த காலத்தில் எங்கள் அப்பா இருக்கும்போது டிஎம்எஸ் ஐயா இருந்தாங்க, சீர்காழி ஐயா இருந்தாங்க, போட்டிகள் ஜாஸ்தி. ரெண்டாவது அவர் புரிஞ்சுட்டார், சரி இது நமக்கான ஒரு உலகம் இல்லை. அதுதான் இப்போ ஐயப்பனுக்கு தாங்கும்போது கரெக்டாக ஒரு தனி ராஜாவாக, தனிக்காட்டு ராஜாவாக அவர் ஐயப்பன் பக்தி பாடல். இன்றைக்கும் இலங்கையில் இன்றைக்கி ஐயப்பன்மார்கள் எல்லாம் வந்து இப்போ டிசம்பர் 7 ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி இலங்கையில் பண்ணுறேன். எல்லாம் ஐயப்பனுடைய அப்பாவுடைய பாடல்கள் எல்லாம் தேவிட்டாத ஐயப்பன் பாடல். நம்ம பக்தியில் நுழைஞ்சவங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பக்தின்றது ஒரு சின்ன உலகம். பட் இப்போ இந்த இசைஞானியோட பாடல்களையும் எஸ்பிபி சாரோடைய பாடலையும் நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு பெரிய தளத்துக்கு அதை கொண்டு போயிருக்கு. இது மூலமாக இன்னும் பக்தியை நான் இன்னும் பரவ முடியும் வேகமாக. இல்லை, அதுக்கு என்ன காரணம் என்றால் உங்களை போன்ற இசைக்கலைஞர்கள் வந்து அந்த இசையோடு நின்று விடுவார்கள். மற்றவர்களை ரசிப்பவர்கள் மிக குறைவு. தங்களுடைய முன்னோர்களை, அந்த இசையிலே சாதித்தவர்களை ரசிப்பது அல்லது அவர்களை பற்றி சொன்னால் தங்களை குறைவாக மதித்து விடுவார்கள். ஆனால் உங்களுடைய மேன்மை என்னவென்றால் மற்றவர்களை நீங்கள் உயர்த்துவதால் நீங்களும் உயர்ந்து விடுவீர்கள். இன்னைக்கு இப்போ நாங்கள் இன்டர்வியூ முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் வந்து இசைஞானியை பற்றி பேச உங்களை பற்றி நாங்கள் பேசலாம் சார் பெருமையாக பற்றி. அதுதான் என்னை பற்றி பெருமையாக பேச. நான் இன்றைக்கி நான் சொன்னேன், இதை பாருங்கள், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, யாரையும் மட்டம் தட்டியும் பேசலை, யாரையும் இளையராஜா சாருக்கு வந்து நான் ஒன்றும் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் கிடையாது. ஆனால் அவரோட இசையை நுணுக்கத்தை நான் இந்த உலகுக்கு சொல்லாமல் போனால் அது இசைக்கு செய்கிற துரோகம். எல்லா ஜானர் ஆஃப் மியூசிக்லேயுமேங்க இசை தாங்க கதாநாயகன். ஆனால் அந்த இசையை வந்து இந்த அளவு நுணுக்கமாக நமக்கு கொடுத்து எத்தனை இரவுகள் நம்மளை முழிக்க வைத்து டிரைவிங் போகும்போது சரி, இன்றைக்கி கால் டாக்ஸி டிரைவர்ஸ் பாதி பேர் ஆக்சிடெண்ட் ஆகாமல் நல்லபடியாக போய் மதுரை சேர்ந்தேன். அதுக்கு இசைஞானி பாடல்கள் தான். ஒரு உணர்ச்சி, ஒரு இளையராஜா இஸ் அன் எமோஷன் இன் அவர் லைஃப். நான் அடிக்கடி சொல்வது வந்து, நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த காலத்தில் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னர் எங்களுக்கு இங்கே யாருமே இல்லை. எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு துணை இளையராஜா அவர். கண்டிப்பாங்க, எத்தனை நாட்கள் அவர் நம்பி பொழுது போய் பரந்தந்த சாமிக்கு பாடலை நான் அந்த காலத்திலே கேட்டால் எனக்கு இப்பொழுது இன்று காலை கூட சொன்னேன், அதை பற்றி முதுகிலே அம்மா தடவுவது போல இருக்கும். ஆமாம், அதுதான் என்ன ஒரு பாடல், என்ன இது மௌனமான நேரமாக இருக்கட்டும். 11:30 மணிக்கு கேட்டு பாருங்க அந்த பாட்டை ராத்திரி. அப்படியே இது மௌனமான நேரம் எப்படி இருக்கும் அந்த அந்த ஒரு. அதான் நான் சொல்லேன், எஸ்பிபி சார்கிட்ட எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என் அப்பாவும் எஸ்பிபியும் வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாவுக்கு ஒருவேளை எங்கள் அப்பா மறைந்து எனக்கு அந்த ஆயுசை கொடுத்துருக்காரான்னு தெரில, எனக்கு 20 வருடம் எஸ்பிபியோட நெருங்க பழகும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த பெரிய லெஜெண்ட் அவர் கூட நான் எவ்வளோ கற்றுனேங்க. ஒரு பாடலை எப்படி பாடணும், எந்த இடத்துல டெசிபல் கொடுக்கணும், எந்த இடத்துல டைனமிக்ஸ் வசத்தணும், எங்கே அதெல்லாம் கத்தரில் அவருக்கு நான் பண்ண எனக்கே அது அப்படியே கற்றுன்ட்டேன் நானே, ஒரு ஏகலைவன் மாதிரி. அப்பேற்பட்ட ஒரு ஜாமாவோட நம்ம இதுக்கு கனெக்டிவிட்டி எனக்கு இளையராஜா சார் தான். அவர்கிட்ட கேட்பார், டே இது எந்த பாடுறா இன்ஸ்பிரேஷன், அப்புறம் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இதுலேருந்து தான் சார் பண்ணேன், நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ராஜா சார்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்னா, அவர் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு ஒரு மொழி ஓடியம் பண்ணதுக்கப்புறம் இந்த பாடல் நீங்கள் பண்ணியிருக்கோமா, ஓகே நல்லா வந்திருக்கு, சூப்பர் டூப்பர், ஓகே இதை வச்சு நாளைக்கு வேறு. அவர் அப்படி போயிடுவார். இது நம்ம பண்ணிட்டோம், இதை செலிப்ரேட் பண்ணுவோன்னு ஒரு வாரம் அதிலே உட்காந்துருக்க மாட்டார். அவர் வந்து இது உன்னுடைய கடமை, உன்னுடைய தயாரிப்பாளர் உனக்கு பணம் பே பண்ணுறாரு, நீ அந்த வேலையை செய்கிற, அந்த வேலைக்கு நான் உண்மையாக இருக்கேன், அவ்வளோதான் விஷயம். அதையும் தாண்டி கடவுள் வந்து அவருக்கு போட்ட அந்த ஒரு விதை, இந்த இசையை நீ இன்னும் வேகமாக கொண்டு போ மக்கள்கிட்ட, இன்னும் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அதான் சொன்னேன், கலைவாணியோட தேவதூர்னு ஒரே வார்த்தையில் சொன்னேன். உண்மை. அதில் வந்து என்னென்னா, இசைஞானியினுடைய பண்பு வந்து பரபரப்பான இசையமைப்பாளராக வந்த பிறகும் அவர்
மத்திய இசை ஆசிரியர்களிடம் போய் பயின்றார். மேற்கத்திய சங்கீதமா அல்லது சாஸ்திரிய இசை. ஒரு காலத்தில் கர்நாடக சங்கீதம் அவருக்கு வராது தெரியாதுன்னு இவங்கெல்லாம் பேசுகிற வாயடைக்கிறதுக்காகவே டிவி கோபாலகிருஷ்ணன்ட்ட 4 மணிக்கு காலங்காலத்தில் போய் கிளாசிக்கல் மியூசிக் போயிருந்தா. அந்த நேரத்தில் பரபரப்பான இசையமைப்பாளர். நான் சொன்னேன். இப்போ 72 மேலகர்த்தா ராகம் மோகமுல்னு ஒரு படம் வந்து உங்களுக்கு. ஆமாம், ஞானராஜசேகரன் படம். அதே மாதிரி பாரதின்னு ஒரு படம் வந்து. இந்த ஞானராஜன் படத்தில் மோகமுல் படத்தில் யாரெல்லாம் கிளாசிக்கல் தெரியாதுன்னு நக்கல் அடித்தாங்களோ அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரியே நாடக பிரியாவில் பொண்ணார் ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்து அருள் பெற பாடிடும் திருவாய் மலர்ந்து பொருள் பெற பாடிடு இதை நீ உணர்ந்து நெஞ்சே குருநாதரின் சேவடி நினைந்து. இது நாடகப்பிரியான் ராகம். இது கனகாங்கி ரத்னாங்கி கானமூர்த்தி வனஸ்பதி மானவதி தானரூபி சேனாவதி அனுமத்தோடி தேனுக்கு நாடகப்பிரியா கோகில் நாடகப்பிரியா 10வது மேலகர்த்தா ராகம். 72 மேலகர்த்தாவில் 10வது மேலகர்த்தா. அதே மாதிரி ராமப்பிரியான்னு ஒரு ராகம். கமலம் பாத கமலும் உயர் மறையலாம் புகழும். அதே மாதிரி சிந்துவரியில் தொம் 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 தரம் தொம் நம் 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 தரம் தனம் தொம். கனகாங்கின்ற ராகத்தில் முதல் மேலகர்த்தா. மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும் கோபம் என்னும் மாயப்பேயை கொன்று போட வேண்டும். அதெல்லாம் குரோமேட்டிக்னு பேர். நம்ம இங்கிலீஷில் வந்து வெஸ்டர்னில் வந்து சொல்லுவாங்க குரோமேட்டிக் ஸ்கேல்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பரீட்சார்த்தம் வரும். அதேமாரி சொல்லாயோ வாய் திறந்து சண்முகப்பிரியா பழம் நீ அப்பா அப்பேற்பட்ட ஒரு சரவண பவகேனும் அந்த மாதிரி ஒரு கிருத்தியை கொண்டு வந்து நீங்கள் ஒரு வாரம் முன்னாடி போட்டிங்களே வர வர காதல் கசக்குதையா பாடல் உருவானது தான் நீங்கள் போட்டிருந்தீங்க. அந்த பாடல் உருவான ராகம் சண்முகப்பிரியா முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ராகம் அது. அற்புதம் அற்புதம். ஸோ எங்கே சக்ஸஸ் பார்த்தீங்களா? இந்த ராகத்தில் எப்படி நான் மக்களுக்கு கொடுப்பேன். ஊரு விட்டு ஊரு வந்து சண்முகப்பிரியா விட்டுடு தம்பி கொஞ்சம் வேணா தம்பி. இல்லை, ஏன் நான் அந்த அவருடைய அந்த ஆசிரியர்களை பற்றி சொன்னேன் என்றால், இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளராக வந்த பிறகும் தன்னுடைய கற்பதை அவர் நிறுத்தவில்லை. அவர் மற்றவர்களிடம் பயின்று எங்களுக்கு கொடுத்தார். உங்களை நான் சொல்லுவது உங்களுடைய பேட்டிகளை நான் பார்த்த அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர் எத்தனையோ ஆசிரியர்களிடமிருந்து பயின்றதை அவரிடமிருந்து நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள். உண்மைங்க. அடியாருக்கும் அடியேன் என்று சொல்வது போல வாதவூர் தான். நம்ம என்றைக்குமே மாணிக்க வாசகர் தான். வாதவூர் எங்கொண்டு தான். ஏன்னா சண்முகப்பிரியா சொன்னே ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள். இப்போ இந்த ஒரு ராகத்தில் எத்தனை ஜானர், எவ்வளோ ஜானர், எப்படி ஹேண்டில் பண்ணுறார் அந்த அந்த மனிதன் வந்து. அதான் சொல்கிறேனே, வெறும் இசை 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 தான் உடம்பு போகிறார். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதை தவிர ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு சோல் இன்னைக்கு இந்தியாவில் இருந்தால்தான் உலகம் முழுக்க இசை வியாபித்திருக்கிறது. இதோ இப்போ கானா பிரபான்ற ஒரு மனிதர், ஒரு ஜீவன் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் உட்காந்துன்னு ஒரு ரேடியோ மூலமாக இந்த தமிழ் இசையை அனைவரும் கேட்கிற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, அப்பேற்பட்ட இசையை அவர் கொடுத்தனால தானே நீங்கள் ஒரு ஈர்ப்பாக வந்திருக்கீங்க. ஒரு புவியீர்ப்பு சக்தின்றது என்னங்க, நாட் ஓன்லி உலகமயமாக்கல் அந்த உலகத்துலேருந்து வர இது ஒன்று இல்லைங்க, இது ஒரு கதிர் தான். அது இப்போ நாம் இங்கே இருக்கிற இசையை கேட்கலாம் இல்லையா? கானாபிரபுவும் வீரமணிக்கணும் என்ன சந்திச்சிட்டாங்க, என்ன மீட் அது, சென்டர் ஆஃப் த பாயிண்ட் என்ன, இசைஞானோட இசை. இது ரெண்டு தான் நம்ம 2 பேரும் இணைச்சிருக்கு. நான் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன், நீங்கள் 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியா தமிழ் இசைஞான ரசிகர்கள்லாம் நம்மளை மீட் பண்ணுறோன்னு இது காரணம் யார்? அப்பேற்பட்ட இசை. அந்த மியூசிக் ஹீரோவுக்கு அவர் உண்மையாக நடந்துட்டது தான் காரணம். நிச்சயமாக. இசைஞானியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய அப்பாவை ஒரு இசை அடையாளமாக, ஒரு குருவாக நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? எனக்கு வந்து ஓப்பனாக என் தந்தையார் வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்லம், ரொம்ப செல்லம். அதாவது எனக்கு ஒரு ஆண் கத்துனா கூட அவரால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் ஜென்ரலாக வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட பையன் க்ளோஸாக இருப்பான், அப்பா கிட்ட பொண்ணு க்ளோஸாக இருப்பான். ஆனால் என் லைஃப்பில் வந்து ரெண்டுமே, அப்பாவுக்கு நான் ரொம்ப க்ளோஸு, அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பையன். அதனால் வந்து இன்ஃபேக்ட் பள்ளிக்கட்டு சிறுவனைக்கு பாடல் பாடும்போது எங்கள் அப்பா மலைக்கு போகல. நான் எனக்கு ஒரு புள்ள குழந்தை கொடுத்தா தான் நான் வருவேன்னு வேண்டிட்டு நான் 75 பிறந்தப்போ தான் நானும் எங்கள் அப்பாவும் நம்பியார் குருசாமி குடும்பம் மலைக்கு போனோம். எங்களுக்கு எம்என் நம்பியார் தான் குருசாமி. அவர் வந்து எப்படின்னா, அவருக்கு மகனாக பிறந்தது ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஜென்மத்தில்.
இன்றைக்கி அவருடைய பாடல்கள் வந்து ஒரு கடைக்கோடி ஐயப்பன் மாலை பொண்ணு. இன்றைக்கி நேற்று என்ன ஏர்போர்ட்டில் வரவேற்க வந்த சபரின்ற பையன் அவர்கள் தான் போய் நான் தங்குவேன். மிகச்சிறந்த ஐயப்ப பக்தன். அவர் வண்டியில் உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு போடுற பாட்டு பள்ளிக்கட்டு சொல்லுங்க. அது சொல்கிறார், சாமி எனக்கு இந்த பாட்டு இல்லாமல் எனக்கு நாளே ஓடாது. இதுதான் என் லைஃப், என் சாப்பாடு. காலையில் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு எந்த மூடில் போகிறானோ இந்த பாடல் வந்து என்னை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு, இதுதான் நமக்கு ஓடும் பெருமை. காசு போன பெரிய விஷயம் இல்லைங்க. எங்கள் அப்பா பெருசாக காசு எடுத்துகிட்டு போகல, ஆனால் அந்த பெயர் இன்றைக்கும் சபரிமலையில் என்னுடைய தந்தையார் பாடல் ஒலிக்காத நேரம் கிடையாது. வாழ்வாங்கு வாழையடி வாழையாக அது ஒரு மிகப்பெரிய, அவருக்கு மகனாக இன்றைக்கி தந்தையாரின் பெயரை வைத்துக்கொண்டு நிறைய பேர் பாடிலாம் போகலாம். ஆனால் அவருடைய மகன் என்ற ஒரு கிரெடிபிலிட்டி அது என ஒருத்தனுக்கு மட்டும்தான். இல்லை, அதில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த பாடலை பற்றி இன்றும் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் சொன்ன பிறகு அதை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பார்க்கின்றேன். என்றால் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த ரிதமே மலைக்கு போல தான் அவர் அதை கொடுத்திருப்பார். ஆனால் போகாமலேயே அதை செய்திருக்கிறார். இளையராஜா அவர்கள் எத்தனையோ பாடல்கள் இப்போ பழையோசை கலைகள்னா பஸ்ஸில் ஏறி நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. எனக்கு இன்னைக்கும் அது நான் தான் நினைப்பேன். அதாவது பழங்கள் முடிவதில் இல்லை வந்து எல்லாருக்கும் இளைநிலா பாட்டு தெரியும், இந்த பாட்டு தெரியும், ஆத்தோரமாக தெரியும். அந்த தோகை இளமையில் ஆடி வருதுன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த பாடல் எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. அந்த ராகத்தில் எப்படி இளையராஜா வந்து ஒரு பாடலை என்னை உருவாக்கினார். ஏன்னா அது தெராளம்னு ஒரு ராகம். அது ஆக்சுவலாக அந்த மிளகத்தால் வந்து சரசாங்கினுடைய ஜன்யம். அது ஆக்சுவலாக மத்தியமை எடுத்துகிட்டு சாரி க பத நீ சா சானிதா பகரீசா தோக இளமயிலாடி வருகுது வானில் மழை வரும் தேன் சிந்தும் நேரம் இனி நான் பாடும் ராகம் காற்றோடு கல்யாணம் புரிகின்றதே. அந்த பல்லவி உண்மையாக சொல்கிறாங்க. ஒரு இசைக்கலைஞனாக நான் இசை மியூசிஷியனுக்கு ஷேர் பண்ணுறேன். க பகரி பகரி கரி சகரி சா நி சனி சபா நீ நீ சா சா கரி ரி. இது வாட்ச் பாருங்கள், அவ்வளோ கஷ்டமான மெலடி இது. இதை ஒரு அசால்ட்டாக அந்த ராகத்தில் ஒரு பாடலே பண்ணியிருக்காரு. நாரி ராரி தாரராரி தாரராரி ராரி தாரரரி தாரரரி தா. அதில் சிங்குபேஷன். இவ்வளோ விஷயங்கள் வந்து இவ்வளோ அபூர்வ ராகத்தில் கையாண்டு அந்த இந்த பாடல் இருக்கே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே ரசிகரஞ்சனின்ற ஒரு அபூர்வமான ராகம். எல்லாரும் மோகன ராகத்தில் பாடுவாங்க. மோகன ராகத்துக்கு சுத்த ரிஷபம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ, அதாவது இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமாங்க, ஒரு பரீட்சார்த்த முறையை டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்து ஓகே ஜனங்க இதை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கலையா? வாத்தியார் வீட்டு பிள்ளையில் ஒரு சாங் இருக்குது, சத்யராஜர். ஆமாம். மணமாலையும் மஞ்சளும் சூடி. அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ராகத்துக்கு சம்மந்தமே இருக்காது ஆக்சுவலாக. ஆனால் அது ஒரு ஹாப்பி டியூட்டாக கொடுத்துருப்பாரு. மீனம்மா மீனம்மா. இந்த சரசாங்கின்ற ராகம் சோகங்க, பேத்தாஸ் ராகம். ஒரு சோகத்துக்கு உண்டான ராகத்தை அந்த மனுஷன் அப்படியே ஆப்போசிட்டாக சூபந்துராளி பொய்யின்றி மெய்யோடு. சூபந்துராளின்றது வந்து ஒரு அடிமட்டமான சோக ராகம், ஒரு பேத்தாஸ். பிரார்த்தனையின் உச்சம். கையோ கடவுளே நீ என்ன கை விட்டுருவியா காலை விடுறேன்னு கண்டுபிடிச்சேன். எங்கே இருக்குது ஜானர்? காதல் நோயை கண்டுபிடிச்சேன். இப்படியாக நாங்கள் ஒரு முன்னோட்டமே நிகழ்ச்சி விட்டோம். அருமை இசை ரசிக பெருமக்களே, தயவு செய்து வாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு புதுமையான இசை நிகழ்ச்சி. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இசைஞானியோட அத்தனை ரசங்களையும் நவரசங்களையும் உங்களுக்கு அள்ளி தெளிக்க போகிறோம். வாங்க, நிகழ்ச்சியை பாருங்கள், நல்ல இசையை கேட்டுட்டு மனதார வீட்டுக்கு போங்க. எங்களை வாழ்த்துங்கள். அருமை அருமை. உண்மையிலேயே உங்களை கண்டது சந்தோஷம். அதை தாண்டி சந்தோஷம், பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவுக்கு. பிரபாஜி, நான் வந்து கடல் கடந்து நான் தான் சொல்கிறேனே, இவ்வளோ வருஷம் நம்ம ஆஸ்திரேலியா வந்துட்டுருக்கோம், 3 வருஷமாக தொடர்ந்து. இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது முகநூல் மூலமாக நான் நிறைய பேசுவோம். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சந்திப்பில் மக்களையும், நமது தாய் திருநாட்டின் தமிழ் மக்களையும் இந்திய தாய்நாட்டின் மக்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதன் மூலமாக நல்ல இசையை கொடுக்கிறோம். வாங்க, பருகுங்க இசை அமுதத்தை. வாழ்க.
இதுவரை காலமும் நாங்கள் யூடியூப் வழியாக பார்த்திருந்த எங்களுடைய வீரமணி கண்ணன் அவர்களை நேரடியாக அவருடைய அந்த இசை அனுபவங்களை இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்களை தோண்டி தோண்டி எடுத்து அவர் எங்களுக்கு தரப்போகின்றார் மேடையிலே. அந்த அனுபவத்தை எல்லோரும் பருக காத்திருப்போம். நிகழ்ச்சி முடிந்த பிறகு அந்த தேன் சிந்தும் வானத்தோடு நாங்கள் கிளம்ப போகின்றோம். கண்டிப்பாக இந்த இசை நிகழ்ச்சி அற்புதமாக ஏற்பாடு செய்த நம்முடைய ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்றைக்குமே புது முயற்சியில் எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணுற ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாங்க, கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அற்புதமான ஒரு இசை நிகழ்ச்சி, அதுவும் நம்முடைய ஆஸ்திரேலிய இசைக்கலைஞர்களுடைய பங்களிப்போடு நடக்கிறது. நிச்சயமாக. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.